நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மார்க்கெட் வந்து இன்ட்ராடே லெவலில் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் ஹேண்டில் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட் எடுத்துக்குவோம். அதை ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்னது 24,426, அதாவது 25க்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,450 எடுத்துக்கணும். இந்த 24,450 பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு 24,450யோட கால் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. 24,450 கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்க்க போகிறோம். 24,450 ஃபஸ்ட்டு டே கேண்டி ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ப்ரீவியஸ் டேவோட ஹை பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் என்னது 206. இந்த 206லேருந்து ஒரு 35 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் வரைஞ்சிக்கிறோம். 206 minus 35 ஆன்சர் வந்து 171. 171 ஒரு ஜோன் வரைஞ்சிக்கிறோம். 171 ஒரு ஜோன் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சாச்சு. இப்போ வந்து அப்படியே 1 மினிட் கேண்டிலே கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஹை பாயிண்ட் என்னது 206. இதுதான் ஹை பாயிண்ட். இந்த ஹை பாயிண்ட் ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் வரைஞ்சிக்கோம். அதான் 171. இந்த 171 மேஜர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த 171 தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கணும். அது 1 மினிட் கேண்டில் எடுத்து நம்மளோட டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட் வச்சாலே போதும், ஈஸியாக டார்கெட் ரீச் ஆகிடும். இப்போ வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எப்பயுமே 171 நம்ம ஜோன் வச்சுக்கோங்க. இந்த ஜோன் தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட், அப்போனா 181. இது வந்து நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க மார்க்கெட் போயிட்டே இருக்குது. மார்க்கெட் கரெக்டாக மேலே போயிட்டே இருக்குது. கீழே இருக்க மேலே இருக்க போயிட்டே இருக்குது. பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், நம்ம டார்கெட் வந்து 171 என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட் 181. 181 தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே என்ட்ரி எடுத்துடலாம். பாருங்கள் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. நான் சொன்னேன் 171 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 171 ரீச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக 170 ரீச் ஆகிடுச்சு. நம்ம உடனே என்ட்ரி எடுத்துடணும். 171 இப்போ என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் என்னது 181. 181 க்ளோஸ் பண்ணிக்கணும். 181 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 181 ரீச் ஆயிடுச்சு. கரெக்டாக 182 கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 171 தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே அது 1 மினிட் கேண்டில் 171 தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட்டு 181. பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு 1:07 கரெக்டாக நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து கரெக்டாக 1:31 நம்ம டார்கெட் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. கரெக்டாக ஈஸியாகவே நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். புரியுங்களா? நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்னது 24,426 இருக்குது. நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 50 பாயிண்ட் எடுக்கணும். அது 24,450 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸில் வந்து ஹை பாயிண்ட்டை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹை பாயிண்ட் என்னது கரெக்டாக 206 எடுத்துகிட்டு 206 எடுத்த பிறகு அதில் ஒரு 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். அதான் 171 கிடச்சிருக்கு. இந்த 171 தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். நம்ம டார்கெட்டு மினிமம் 10 பாயிண்ட் எடுத்தாலே போதும். வச்சப்பறம் 1 மினிட் கேண்டில் செக் பண்ணிப்பாங்க. அந்த 1 மினிட் கேண்டில் 171 தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே என்ட்ரி எடுத்துடணும். 171
தாண்டின உடனே என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் வந்து மினிமம் 10 பாயிண்ட். கரெக்டாக டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ தான் ஆப்ஷனில் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இனி நீங்கள் டெய்லி செக் பண்ணி பாருங்கள். பார்த்தனால ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இது வந்து மோஸ்ட்லி 90% அக்யூரேட் கரெக்டாக இருக்கும். மெத்தட் கரெக்டாக அடிக்க இந்த வீடியோ செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக டவுட் வந்து என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.